மாமனார் மீது எவ்வளவு மரியாதை பாசம்! சூரியை பார்த்து நெகிழ்ந்து போன ரசிகர்கள். நடிகர் சூரி தமிழ் சினிமாவில் இப்போது முன்னணி நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். காமெடி ஆக்டர் என்ற அடையாளத்திலிருந்து விலகி ஹீரோ, நல்ல நடிகர் என்ற அடையாளத்துக்கு வந்திருக்கிறார். தொடக்கத்தில் செட் அசிஸ்டன்ட், ஆர்ட் அசிஸ்டன்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட் என கிடைத்த வேலைகளையெல்லாம் சினிமாவில் இழுத்து போட்டு செய்தவர் சூரி. சங்கமம் படத்தில் ஒரு பாடலில் புலி வேஷம் கட்டி மணிவண்ணனோடு ஆடும் சிறுவர்களுக்கு புலி போல் வேஷம் போட்டு விட்டது கூட சூரிதான். அந்த படத்தில் ஒரு சில நொடிகளில் திரையில் தோன்றுவார் சூரி. இப்படி தீபாவளி, வின்னர் போன்ற படங்களிலும் தலை காட்டியுள்ளார். திரைப்படங்கள் மட்டுமின்றி சின்ன திரையிலும் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து வந்த சூரி, வெண்ணிலா கபடி குழு படத்தில் 50 பரோட்டாக்களை உண்ணும் காட்சியில் நடித்து வெண்ணிலா கபடி குழு படத்துக்கு அந்த சீன் தான் அடையாளமாக ஆனது. கூடவே சூரியும் அடையாளமானார். அதன் பிறகு பல ஹீரோக்களுடன் காமெடி நடிகராக நடித்து வந்த சூரி தற்போது ஹீரோவாக உருவெடுத்திருக்கிறார். அவர் ஹீரோவாக விடுதலை 1 படத்தில் முதல் முறையாக நடித்து ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றார். தற்போது அவரது நடிப்பில் கடைசியாக கருடன் படம் வெளியானது. அதுவும் சூரிக்கு ஹிட் படமாக அமைந்திருந்தது. அடுத்ததாக விடுதலை 2, 7 கடல் 7 மலை, கொட்டுக்காளி உள்ளிட்ட படங்கள் வரவிருக்கின்றனர். இப்படிப்பட்ட சூழல் இருக்க சூரி ஒரு பேட்டியில் தனது மாமனார் குறித்து எமோஷனலாக பேசியிருக்கிறார். எனது மாமனார் ரொம்பவே எளிமையான மனிதர். எனது மனைவி கர்ப்பமாக இருந்த சமயத்தில் மாமனார் தான் பக்கபலமாக இருந்தார். நான் எவ்வளவு பணம் சம்பாதித்து கார் வாங்கியிருந்தாலும் என்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை அவர் ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை. மதுரையிலிருந்து சென்னைக்கு வரும்போதெல்லாம் வீட்டில் குளித்துவிட்டு அரசு பேருந்தில் தான் கிளம்பி செல்வார். காரை பயன்படுத்துமாறு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார். அவ்வளவு வைராகியமும் எளிமையும் உடையவர் என் மாமனார் என்று கூறியுள்ளார்.